ஏம்பா உருவெடுத்த மாரியம்மா பாப்பா படம் எடுத்து வாடியம்மாரி உன் சூளமதை நீ எடுத்து ஆடுதாயி கருமாறி தாயி கருமாறி வெள்ளி கோடு சொலிக்க ஆடுதாயி வாடியம்மா நீ எடுத்து ஆடி வருவாய். அவர்கள் சீக்கிரமாக இந்த விழாவை அபிஷேகம் பண்ணலாம். நெருக்கடி கொடுக்காம எல்லோரும் அமைதியாக வந்தால் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. திரௌபதி அம்மாவுக்கு இந்த நிகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும். தண்ணி உள்ள போய் இருக்கு. ஆமா உள்ள போயிட்டு உள்ள போய் தண்ணி எடுப்பா. தண்ணி எடு. அவரங்க இந்த பக்கம் பூங்க கேக்குறாங்க. பொட்டி வச்சு கூப்பிடுமா? அலங்காரம் எத்தனை பேர் சீக்கிரம் அவர் மேல வந்து அதை எடுப்போம். பாட்டி இது யாரு விட்டு தாத்தா இது யாரு விட்டு வந்துடுறேன். பிரபு
தன்னுடைய மாமியார் பேரன்புக்கும் தங்கம் போலே அருகு போலே இருக்கும். தங்க வைர வைடூரிய மாணிக்க மரகதங்கள் மாமே எத்தனை சொல்ல மாதிரி தங்க வைரம் வைடூரிய மாணிக்க மரகதங்கள் தன்னுடைய மனைவிக்கு அன்பு பழக்கத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்முடிய அவரால் தங்க வழக்கோடு செல்வத்தோடு பெட்டி ஓபன் பண்ணு சைடில் வந்துருமா வாழ்முடியாக ஒரு அனைவரையும் உணமாற வாழ்த்துகின்ற வாழ்க வாழ்க தன்னுடைய அம்மா பிரபு இந்த பிரசாத் வாங்கிங்க கொடுத்துருங்க. ரவி பிரசாத் அவர்களுடைய குடும்பத்திலே தன்னுடைய அம்மன் மாமன் அந்த குடும்பத்தார் இந்த அன்பளிப்பாக வாரி வளரோடு அந்த குடும்பங்கள் செழித்து வர வேண்டும். தன்னுடைய ரவி பிரசாத் குடும்பங்கள் பல்லாண்டு காலம் சிறிய கண்ணித்திட்டு இருந்தாலும் எச்சத்திட்டு இருந்தாலும் அதேதான் அன்னைக்கு எங்களுக்கு சூரிய உதயத்திலே எங்களுக்கு தீமதி சிறப்பாக எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த கங்காதேவி மனமான அடுத்த வருஷம் மண்ணிலே வேரூன்றி நீங்கள் போல் கனவாக இருந்து தன்னுடைய ரவி பிரசாத் தன்னுடைய தங்கையாக இருக்கின்ற அந்த குடும்பத்திலே தங்கம் வைரம் வைடூரிய மாணிக்கம் எல்லாம் தங்கம் வைரம் வைடூரிய மாணிக்கம் தன் கங்காதேவியுடைய நிலைமையிலே என் தீமதியை காசிமேரி தீமதியை முன்னிட்டு இந்த மீனவ சமுதாயங்கள் பல்லாண்டு காலம் பல கோடியாக பெற்று வாழ்வதாக ரவி பிரசாத்துடைய பெரிய தன்னுடைய தீமதியை முன்னிட்டு ரோமராஜை தீமதியை முன்னிட்டு தலைமையேற்றிருக்கின்ற ரவி பிரசாத் அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய அன்போடு உள்ளத்தில் கொடுத்து குழந்தைக்கு பெற்று ஆரம்பிச்சாங்க. அதான் அப்பயே ஃபோன் பண்ணா. சரி ஓகே ஓகே சார். சௌந்தர்யா ரவி பிரசாத்துடைய தங்கையும் அந்த குடும்பத்திலே ரவி பிரசாத்துக்கு நோயில்லா வாழும் குறைவில்லா செல்வத்தோடு 500 தங்கத்தை எல்லாம் பரிசாக கொடுத்திருந்தார். அந்த குடும்பங்கள் நோயில்லா வாழ்வோடு செல்வத்தை முடியும் அடுத்தது தமிழ் பார்த்து பேச தம்பி டே டே ரெண்டு பேரும் மட்டும் அப்படி அப்புறம் कल्पे वैवस्वरमन्मन्दिरे कलियुगे अष्टाविंशति शतमूर्तिगे भारतवर्षे कर्णकण्ठे मेरोः दक्षिणे भारते सगाब्दे अस्मिन् वर्तमाने युगकार्ये तस्य संवत्सराणां मध्ये विश्वासनावस्थायां विशेषणे विशिष्टायां तस्यां सुमधु रघुनामाङ्गस्य नामदेव श्रवणपाणां क्षेमक्षीर्ये वीर्यभिषिके आयुरारोग्ये ऐश्वर्याणाम् अभिवर्धर्थम् अष्टलक्ष्मीकटार्थसिद्धर्थं धर्मकामि मोक्षर्थं कैङ्गर्यप्रदानां मकागणगुरुमांसे पुण्यावाचनास्त्रेण सम्प्रोक्ष्य मकागणपतिर्स्रावमावाहयामि
आश्रम समर्पयामि अर्घ्यं समर्पयामि पादयोपाद्यं समर्पयामि ओदयां कन्दां धारयामि चन्द्रसूर्य आगमनार्थं शिलां समर्पयामि कुङ्कुमतोरणं समर्पयामि कुङ्कुमतोरणं समर्पयामि कुङ्कुमाल्यां समर्पयामि कुङ्कुमाल्यां समर्पयामि ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गमयसो नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ पाशुराय नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि धूमाग्रापयामि धूपं दर्शयामि प्रत्यक्षदराभ्यो नमः दर्शयामि सम्प्रोक्ष्य वरुणकुम्भम् आवाहयामि आसनं समर्पयामि अर्घ्यं समर्पयामि पादयोपाद्यं समर्पयामि गोविनां गन्धां धारयामि गन्धस्वोपरि अलङ्करणार्थम् अक्षतां समर्पयामि दक्षिणपूर्णां समर्पयामि ओम वरुणाय नमः तीर्थराजाय नमः ओम अग्रवाहनाय नमः ओम जलाधिपतये नमः ओम अस्त्रस्त्राय नमः वरुणसिंहासनाय नमः वरुणसिंहासनाय नमः ओम राम गंगाय नमः ओम राम यमुनाय नमः ओम राम सरस्वत्यै नमः ओम राम सिंधुकाव्यत्यै नमः सन्निधिं गुरुवे नमः ओम राम आधारसिद्ध्यै नमः अनन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वीराख्याय नमः ऐश्वर्याय नमः पद्मासनाय नमः सप्तस्तोरे मगा पुण्यावाय नमः ओम राम राधाकृष्ण ओम राम द्रौपदीयासनाय नमः द्रौपदीमूर्ते नमः द्रौपदये नमः ओम देवाय नमः ओम देव सम्मोहने नमः ओम देव नमः ओम देव सुन्दर्ये नमः ओम देव मेघाक्षते नमः ओम देव ओम देव एकरूपाय नमः ओम देव मगारूपिणे नमः ओम मोहमणि नमः ओम राजराजेश्वर द्रौपदीं नमः आवाहयामि स्थापयामि पूजयामि पूर्वशी पूर्वं तन्दूरयो சபையோர்களே, ஏன் நம் கங்காதேவியை முதல் திரௌபதாதேவிக்கு அபிஷேகம் செய்கிறோம் என்றால் இந்த ஐதீகம் சில பேருக்கு தெரியாது. ராமாயண காலத்தில் நம் மண்ணுலகத்தில் கங்கை இல்லை, மக்கள் எல்லாம் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். கங்கை இல்லை, மழை இல்லை, அனைவரும் பலவிதமான சோதனை. ராமாயண குலத்திலே பிறந்தவன் பகீரதன். அந்த பகீரதன் தான் சிவபெருமானுக்கு அரிய பெரிய தவத்தை செய்து சிவபெருமானுடைய சடாமணி இருக்கிற கங்கையை முக்கட சமுத்திரத்தை மனுலகத்திலே கொண்டு வந்தவன் பகீரதன். அந்த பகீரதனை வணங்கும் பொருட்டு உலகத்துக்கெல்லாம் தாய் கங்காதேவி. உலகத்துக்கெல்லாம் தாய் கங்கை இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அதனால் உலகத்துக்கெல்லாம் தாய் அந்த கங்காதேவியை முதல் வணங்கி முதல் தெய்வமா விளங்கக்கூடிய கங்காதேவி வணங்கி திரௌபதாதேவிக்கு அபிஷேகத்தை செய்து அதன் பிறகு நம்முடைய தெய்வத்தை வணங்கவும் பொருட்டு இந்த கங்காதேவி வணங்குகிறோம். பாரத கொடியேற்றி தீமதி முன்னிட்டு இந்த ஆலயத்திற்கு பாஞ்சாலி தேவியுடைய ஆலயத்திற்கு ரவி பிரசாத்தை நாதன் அஜித் இந்த நிலையிலே கோயில் ஆலயத்தின் நிர்வாகிகளும் பொருள் புத்தகம் பொருளாளர்களும் தன்னுடைய செங்காலம்மன் நிர்வாகிகளும் ஆர்ஆர் பார்ட்டிகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எந்த குறையில்லாது சீக்கிரமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தீமதியிலே ஒன்றாக இருந்து எல்லா குழுக்களும் கலந்து இந்த தீமதியை முன்னிட்டு யாருக்கு எந்த ஒரு இல்லாது இதை நீங்கள் ஊருக்கார் இந்த வழக்காரி எல்லா செங்காலம்மன் ஆலயத்தின் நிர்வாகிகள் தன்னுடைய நிர்வாகி குழுக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரும்படியாக நீங்கள் எல்லாம் இந்த கங்காதேவியை அழைப்பு எப்படி
பச்சென்ற முகத்தோடு அவள வாய் திறந்து நீ தாயே உன்னை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை, எங்களை கண்டு பார்க்க வேண்டும். இந்த தீமதியிலே நீ இல்லை என்றால் நாங்கள் இல்லை. தாயே வருக 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 வருக. தாயே பச்சென்ற ஆடை கட்டி தன்னுடைய சிவ சேல்வி கண்களோடு பார்வையிட்டு இந்த தங்கை அக்கையாக பராசக்தியாக வடிவெடுத்த அம்மையா வருக வருக. மஞ்சள் முகத்தழகே அம்மா குங்கும பொட்டழகே மஞ்சள் முகத்தழகே அம்மா குங்கும பொட்டழகே வள்ளி ஓழகே மனமையே காட்டவில்லையா?
ஆ
தம்பி டேய்
Go!
மனுஷன் கீழே விழுவான்னு தெரியாது. அது பாருங்க முடிஞ்சோடனே பாரு எப்படி அடிச்சுட்டு போறாங்க. அதை எடுக்கிறதுக்கு எப்படி மெதுவாக போகுது, பொறுமையா இருக்காது. எடுத்து கொடுப்பாங்களேன்னு பொறுமையா இருக்காது. உடனே உடனே தூங்குவாங்க அப்படியே மொத்தமா. என்ன பண்ண நம்ம பக்கத்துலேயே வச்சு வாமா இன்னும் ஆடி அசிச்சு வந்துருக்கீங்க. வாங்கம்மா நான் கொஞ்சம் வலிவிடணும். எது பிடிச்சி கொட்டணும் கையாலே அப்படி குட்டி வேணாம் வேணாம் இருக்கிற வரைக்கும் வைங்க, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. சரியா பாக்குது அதுதான் ஒன்று ரெண்டு தட்டு ஒரு தட்டு வச்சுறாங்க. பச்சையே ஒரு தட்டு அதுதான் பரவாயில்ல. தட்டு பார்த்துட்டு ஒரு தட்டு வாங்கி போட்டு அதுதான் தட்டுக்கு ஒன்று வாங்கி போட்டு வரமாட்டாங்களா? அப்புறமா என்னதான் திட்டுவாங்க, நீ தானே எடுத்த தட்டு. இந்த மகாபாரதம் ஏனென்றால் கௌரிகவாசன் எம்பெருமான் அப்பேர் பிடித்த அம்மையாருக்கு நடுவர சமயத்திலே கட்டி 5 கணவன்மார் இடுப்பில் இருக்கின்ற ஆடை கங்கையிலே போய்விட்டது தண்ணியிலே என்று உணர்ந்து அந்த அம்மையாரை அணிந்த ஆடை ஒரு முழு ஆடை கிழித்து அண்ணா ஆய்விட்டு பரிசை யாதவ குலத்திலே இந்த மீனவ சமுதாயங்கள் வீடுதோறும் எங்கிருந்தோ வீட்டில் இருக்கின்ற உள்ளத்தை விட்டோ கடன் வாங்கியோ இன்றைய காசிமேட்டில் அவரவருக்கு ஏற்று அந்த அம்மையாருக்கு எம்பெருமான் யாதவ குலத்திலே அந்த மீனவ சமுதாயத்திலே அந்த அம்மையாருக்கு வாரி வாரி தாய் வீட்டு ஆமா தாய் வீட்டு விஷயம் தான் என்ன மீனவ அமைச்சர்களே தன்னுடைய மூங்கில் போல் கனவாக ஓங்கி வந்து உங்களுடைய பாடுகள் நினைத்ததை விட என் மடங்கு அதிகமான செல்வத்தை கொடுத்து அந்த தாயார் மீனவ சமுதாயத்தில் உயர்ந்தவளாக பிறந்தவர். இந்த மண்ணுலகத்திலே மச்சகாந்தி தவணி எப்படி கொண்டாங்க மச்சகாந்தி ஏனென்றால் சத்தியோலகத்திலே நாராயணன் பார்க்கடலிலே நாவி கமலத்திலே பிறந்தார் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் அப்பா
என்னை உன்னுடைய நாவிக வளத்திலே பெற்றெடுத்தாய். என்ன மகளே பிரம்மா, எறும்புக்கள் செடி கொடி பல கோடி உயிர்களுக்கெல்லாம் நீ சிருஷ்டி. கொஞ்சம் இப்போ வந்துண்ணா இப்போ நீங்கள் கடை கொஞ்சம் பின்னாடி வந்துண்ணா, இப்படி வந்துண்ணா, பின்னாடி வந்துண்ணா. ஐயா கொஞ்சம் வந்துங்கய்யா. அந்த இலையை எடுத்துரு அப்படியே. இருமா வா வா யாருமே வரல.
Thank you.
ஒரு 10 பேர் வெளில போடுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நல்ல சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாமி வீடுகளால் வருகிறப்பதால் அனைவரும் கலந்து சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அந்த பணிக்கு அந்த ஆட்டோவில் கொஞ்சம் நேரத்தை சேருமா மாட்டு வண்டி வரணும் உள்ள சாமி யாருக்கு கொஞ்சம் வழி விடுபாடு சரி நாங்கள் சிறு பிள்ளைங்களாம் திட்ட போவாங்க சாமி யாருக்கு கொஞ்சம் வழி விட்டுருக்கீங்க
இந்த இது பிளேட் கல்பனை